மேலும் 5/7/2017 மற்றும் 23/11/2017 ஆகிய நாட்களில் மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சரையும் நேரிலே சந்தித்தும் கடிதங்கள் வாயிலாகவும் கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்ட எவ்வித அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை உட்பட பிற பயன்பாட்டுக்காக 14.75 டிஎம்சி அடி நீரை கர்நாடக அரசுக்கு கூடுதலாக அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் பெங்களூரின் குடிநீர் தேவைக்கென 67 டிஎம்சி அடி நீர் கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவ்வணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் ஆண்டுகளில் கடந்த காலங்களைப் போலவே காவிரி நீரை முழுமையாக தனது உபயோகத்திற்காக கர்நாடகா பயன்படுத்தும் நிலை உருவாகும். இதை தவிர காவிரி படுகையில் மேற்படுகை மாநிலமான கர்நாடகா புதிய அணை கட்டுவதற்கான எந்த ஒரு அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் உறுதிபட எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிராக கர்நாடக அரசின் மேகதாது திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி வழங்கிய மத்திய நீர்வள குழுமத்தின் தலைவர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் கர்நாடக உயர் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அமைப்பது வழக்கு கண்டமெண்ட் ஆஃப் கோர்ட் எனது உத்தரவின் பேரில் 5/12/2012 உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மீண்டும் மேகதாதில் புதிய அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள குழுமம் கர்நாடக அரசுக்கு அளித்துள்ள அனுமதியை திரும்ப கோரி மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 6/12/2012 அப்போது முதலமைச்சர் இருந்த நான் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் 1986 ஆண்டு மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட சட்ட போராட்டத்தை தொடர்ந்து காவிரி நடுவர் மன்றம் அமைத்து அதை மத்திய அரசியலை வெளியிடச் செய்து நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்க உச்சநீதிமன்றத்தை நாடியது. எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு எடுத்த தொடர் நடவடிக்கையின் காரணமாக 16/2/2011 உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. தொடர்ந்து 1/6/18 காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்கத்தை மத்திய அரசு அறிவித்து அதனை மத்திய அரசிலும் வெளியிடப்பட்டது. இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக கீழ்கண்டவாறு வரையறுக்கப்பட்டுள்ளன. 1. காவிரி நதிநீரை தேக்குதல், பகிர்மானம் செய்தல், முறைப்படுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். 2. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசன மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவதை முறைப்படுத்துதல். 3. கர்நாடகம் தமிழ்நாடு எல்லையில் வில்லிக்குண்டுக்கு நீர் அளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது. இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த ஆணையத்துக்கு எவ்வித அதிகாரம் இல்லை. இந்நிலையில் 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்ட பற்றிய விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அமைத்தது. அப்போதைய திமுக அரசு இதனை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்தது குறித்தும் ஆணையம் அதன் அதிகார வரம்பிற்கு சம்மதமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்த கருத்தை மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரைத்துள்ளது குறித்து அப்போதைய திமுக அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வந்தேன். குறிப்பாக 14/2/2024 அன்று சட்டமன்றத்தில் நான் எங்களது ஆட்சி காலத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்றும் 2018 ஆண்டு மேகதாது அணை குறித்து பிரச்சனை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபோது எனது அரசு 5/12/2018 அன்று மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்குநர் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து என்றும் இன்னும் அவ்வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் திமுக அரசு தொடர்ந்து நடத்திட வலியுறுத்தியதோடு தமிழக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் உறுதி செய்யும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில நாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அணையிலிருந்து 177.25 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் முறையாக திறக்கப்படுவதே இல்லை. ஒவ்வொரு மாதம் நாம் போராடி தான்
கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை பெற்று வந்து கொண்டிருக்கணும் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நிலையில 2024 ஆண்டு கர்நாடகாவில் மாண்புமிகு முதலமைச்சர் சீதாராமையா முதலமைச்சர் பதவி வைத்த போது துணை முதலமைச்சராக நீர்ப்பாசனத்துறை பொறுப்பு வைத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் 16/24 கர்நாடக பட்ஜெட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதானை கட்ட பல ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பில் இதை அப்பொழுதே கடுமையாக எதிர்ப்புடன் அப்போதைய திமுக அரசு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் கர்நாடக அரசு மேகதாது கட்ட தயாரித்து அனுப்பிய திட்ட அறிக்கையில் உள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி மத்திய அரசு திருப்பி அனுப்பிய நிலையில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து 12/6/2026 அன்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற மாண்புமிகு பாரத பிரதமரிடம் மீண்டும் நேரில் ஒரு அறிக்கையை வழங்கியுள்ளதாக செய்தியில் வெளியாகியுள்ளன. இரு மாநிலங்களுக்கிடையே உள்ள நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக தற்போதைய கர்நாடக அரசு மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட முழு மூச்சில் முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. நீண்ட நெடுங்கால சட்ட போராட்டத்துக்கு பின்னர் நிலைநிறுத்தப்பட்ட தமிழ்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளையும் டெல்டா விவசாயியின் வாழ்வாதாரத்தையும் 20 மாவட்டத்துக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றில் நமக்குள்ள உரிமையை பேணி காக்க வேண்டியது நாம் எல்லோரின் கடமையாகும். கர்நாடக அரசு காவிரி நடுவர்மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் 16/2/2012 உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்ததும் திருத்திய தொழில்நுட்ப திட்ட அறிக்கை மீண்டும் இம்மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பது கண்டிக்கத்தக்கது அனைத்து இந்திய என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை ஒருமனதாக ஆதரிக்கின்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்.